திருவண்ணாமலையில் உள்ள செண்பகத்தோப்பு அணையை ஆட்சியர் பாஸ்கரன் பாண்டியன் ஆய்வு செய்தார். இதுகுறித்து அவரிடம் நமது செய்தியாளர் குமரவேல் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றையிலிருந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக எம்மாதிரியான பாதிப்புகள் இப்ப கண்டறியப்பட்டிருக்கு? திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்றைய தினத்திலிருந்து மழை பெய்து வருகின்றது. குறிப்பாக இரவிலிருந்து ஒரு நிலையான நீடித்த மழை நமக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்து வருகின்றது. அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக செண்பகத்தோப்பு அணை கரையோரங்கள் இருக்கின்ற மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டு கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களில் சென்றிருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி ஜவ்வாது மலையில் இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் அனைத்து துறைகள் மூலமாக அவர்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. நீர்வள ஆதாரத்துறையின் மூலமாக இந்த அணையானது காலையிலிருந்து 5100 கியூசெக்ஸ் தண்ணியானது கனஅடி தண்ணியானது திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. நாம் தொடர்ந்து இதனை ஆய்வு செய்து வருகின்றோம். நமக்கு நீர்வரத்து எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அணையின் பாதுகாப்பையும் உறுதி செய்கின்றோம், மக்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து வருகின்றோம். இதுவரை எந்தவிதமான அச்சுறுத்தலும் இந்த கரையோர பகுதியில் எதுவும் இல்லை. மாவட்ட அளவுல பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் அப்படின்னா பெரிய அளவுல மற்றும் சிறிய அளவுல பாதிப்புகள், அதே போல ஐடென்டிஃபை பிளேசஸ் மழையால பாதிக்கக்கூடும் அப்படின்ற ஐடென்டிஃபை பிளேசஸ் எதனா இருக்கா? அங்க எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் சார்? குறிப்பாக மண் சுவர்கள் இருக்கின்ற வீடுகள், பழங்குடியின மக்கள் வீடுகள், தாழ்வான பகுதியில் இருக்கின்ற வீடுகளில் இருக்கின்ற மக்களை நாம் நேற்றைய தினமே அவர்களை அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து தேவையான உணவுகள் அவர்களுக்கு நாம் வழங்கி இருக்கின்றோம். அது மட்டுமின்றி மின்சாதன பொருட்களை பயன்படுத்தும் போது அவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவிக்கை செய்திருக்கின்றோம். பயணிக்கின்ற போது ஹெல்மெட்டுகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தினோம். குறிப்பாக வீட்டிலேயே அவர்கள் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தம் செய்திருக்கின்றோம். ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வருவாய்த்துறை மூலமாக அவர்களுக்கு தேவையான அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நமது மாவட்டத்தை பொறுத்தவரையில் இடிமின்னல் தாக்கி ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அதிகமாக இருந்து வருகின்ற காரணத்தினால் அவர்கள் வீட்டிலேயே தங்குமாறு அறிவுறுத்தியிருக்கின்றோம்.